இது வீக்கெண்ட் எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து ஏதாவது சிம்பிளாக பண்ணால் போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் கருப்பு உளுந்து புட்டு தான் பண்ணியிருந்தேன். 1/2 கப்பு உளுந்து 1/4 கப்பு அரிசி, எந்த உளுந்துனாலும் எடுத்துக்கலாம். நம்ம இட்லி அரிசியில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையுமே தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து அதை நல்லா பிசைஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 12 to 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டி, தேங்காய் பூ, நல்லெண்ணெயெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே அதை ஊற விட்டுறணும். எந்த புட்டுமே பண்ணோன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் தெரியாது. கொஞ்சம் நேரம் அப்படியே அதை ஊற வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பட்டிக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த டைம் இந்தியன் ஸ்டோர் போகிறப்ப மருதாணி இருந்துச்சு. இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கேன், நான் மருதாணி பார்த்ததில்ல. பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஒரு 2 பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. எவ்வளோ தான் மெகந்தியெல்லாம் இருந்தாலும் இந்த மருதாணி கீடி என வராது. அந்த வாசம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர்லெலாம் போனால் கண்டிப்பாக மருதாணி போடாமல் வரவே மாட்டேன். ஒரு கையில் என் சின்ன பொண்ணு தான் போட்டு விட்டா, ஒரு கையில் வந்து நான் போட்டேன். பாக்கு புளியெல்லாம் வச்சு தான் அரைப்போமா. இங்கே பாக்கு சுத்தமாக கடையில் தென்னை கிடைக்கல. அதனால் புளி மட்டும் வச்சு தான் அரைச்சிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.